எம்எஸ்எம்இ ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ். எம்எஸ்எம்இ வந்துட்டு கரெக்டான டைமில் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது கிடையாது. அடுத்து ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் இருக்கா, கொலேட்ரல் இருக்கா, கேரண்டிக்கு கேட்டு அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. தேர்ட் ஒன் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. வாட்டர், பவர், வேர் ஹவுஸு, கோல்ட் ஸ்டோரேஜ் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, கிடைக்கிறது கிடையாது. அடுத்து அவங்க அவுடேட்டட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு காசு வந்து கிடைக்காத போது எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? அதனால் அவுடேட்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அதனால அவங்க ப்ராடக்ட் வந்துட்டு குவாலிட்டி வந்து நார்மல் இல்லை சம்டைம்ஸ் வந்து நார்மலை விட கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மால் சைஸ் அண்ட் லோ லெவல் ஆஃப் டெக்னாலஜி தான் அவங்க கிட்ட தான் இருக்குது. அவுடேட்டட் டெக்னாலஜின்னு பார்த்தோம்ல, அதனால அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஒரு பெண்ணை இப்போ உற்பத்தி பண்ணுறோன்னா அந்த பெண்ணை வந்துட்டு லார்ஜ் இண்டஸ்ட்ரி ஒரு 10 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 20 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இவங்க உற்பத்தி பண்ணுறதே 19 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அதனால அவங்களால குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு போட்டி போட முடியல. அடுத்து வந்து அவங்களுக்கு காஸ்ட்லி மார்க்கெட்டிங்கும் அட்வர்டைஸிங்கும் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. அடுத்து ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், இப்போ பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியல. இதுதான் வந்து எம்எஸ்எம்இ ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ். தேங்க்யூ.